Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day, come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். இன்னைக்கு கமெண்ட்ஸ் ஏன் இந்த கலைப்பு சிவ சந்தோஷ் ஆர் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. நம்ம அன்னைக்கு பேசியிருந்தோம்ல இந்த ராம் சேஞ்ச் பண்றது, கேமராக்கு ராம் சேஞ்ச் பண்ற மாதிரி ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, நானும் அப்படிதான் டெய்லி ராம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். காட் சிம்டம்ஸ் ஃபார் டையிங் யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ். இப்போ எல்லாத்தையும் மூடிட்டு இருக்க ரெட்மி நோட் 10 ஸ்டாக் ரோம் போலாம்னு யோசிக்கிறேன். ப்ரோ, கஸ்டம் ரோம் டேவ்ஸ்ல கேமரா பில்ட் பண்ணுவாங்களா ஃபார் ஸ்பெசிஃபிக் டிவைஸ்? கஸ்டம் ரோம் டெவ்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. இந்த கேமராவை பேக்கேஜ் அன்ராப் பண்ணி ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க தான் வந்து நம்ம முன்ன ஜிகேம் நிறைய சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஜிகேம் டெவ்ஸ் பெஸ்ட் கஸ்டம் அதான் ஜிகேம் தான் சொல்றாருல்ல. அதான் அது கஸ்டம் ஜிகேம்க்கே நிறைய பேர் இருப்பாங்கன்றேன். ஓகே ஓகே, அந்த டீம் தான் மாஸ் பண்ணுவாங்க. நீ போய் பார்த்தாலே அவங்க பேர் தான் வரும். இப்போ ஜிகேம் இங்க இருக்குல்ல, ஜிகேம் ஃபார் ஆல்னு இருக்கா, ஆட் ஆனால் நிறைய வருங்க. ஜிகேம்குள்ளார போனீங்கனாலே இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்கடா. முன்ன மாதிரி இல்லை, நம்ம அப்போ சொல்லும் போதெல்லாம் 4 பேர் 5 பேர் தான் இருந்தாங்க. இப்போலாம் பெரிய டீம், பிக் காக்கா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி கீழே போக போக அடுத்தடுத்து ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. பிஎஸ்ஜி இவன் தான் அர்னோ தான் இப்போ ஃபேமஸாக இருந்தான். ஷமீம் ஹஸ்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா பிட்புல். என்ன ஹைலைட்னா ஒரு டைமும் வந்து ஜிகாம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் வந்து ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஜிகாம் வரும்போது என்னாச்சு, 2 கேமரா 3 கேமரா இருக்கிற ஃபோன்லையும் வெறும் பிரைமரி கேமரா மட்டும் தான் வேலை செய்யும். 3 கேமரா வேலை செய்யாது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆக்சிலரி கேமராஸ் ஒர்க் ஆகிறதுக்காக கோட் பண்ணி நிறைய மாற்றுவாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப மாத்துறதுனால டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்கிற எஸ்ஓசி, இதோட கேப்பபிலிட்டி, இதில் இருக்க சென்சார், இதுக்கு ஏற்ற மாதிரி XML ஃபைல்லாம் அதனால தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சில வருஷமா. அதனால வந்து ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டீம் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஆனால் ஒரே டீம் இருக்காது, ஒரே டீமுக்குள்ள இருக்கலாம். ஓகே, இப்போ சைனஜன் ஒரு டீம் இருக்குன்னா அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அந்த மாதிரி வேணா இருக்கலாம். ஓகே, அடுத்து பிரபு. ப்ரோ, பிளானிங் டு பை மொபைல் ஃப்ரம் சைனா, Vivo X200 Ultra after launch. After buying இந்தியால சர்வீஸ் சப்போர்ட் இருக்குமா? இந்தியால லான்ச் ஆகலைனாலும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஆக்சுவலாக ரீசெண்டாக இதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு சில டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. நம்ம கம்யூனிட்டிலேயே ஒரு சில மெம்பர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சைனாவில் வாங்கின டிவைஸுக்கு இந்தியாவில் சர்வீஸ் உண்டு, ஆனால் அது இந்தியாவிலையும் ரிலீஸ் ஆகிருக்கணும். இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா ஓகே. இப்போ சைனாவில் போயிட்டு X100 Pro வாங்குறேன்னு வை, அந்த X100 Proவை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, சைனாவில் வாங்கியிருந்தா ஆரிஜின் வாய்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே இந்தியாவில் வந்து எதாவது ப்ராப்ளம்னா நம்ம சொன்னால் பார்ட்ஸ் வந்து அவைலபிள் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஹைலி பாசிபிள். பட் இப்போ X100 Ultra அதுக்கெலாம் வந்து இந்தியாவில் பார்ட்ஸ் வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ணோம், கஷ்டம்தான், சைனா தான் போகணும், வேறு வழி இல்லை, சைனா தான். ஸோ அதான் ப்ரோ, நம்ம என்ன மாடல் வாங்குறோங்கிறது எப்பயும் முக்கியம். அல்ட்ரா லான்ச் ஆகுதா இல்லையா இந்தியாவில்? எனக்கு தெரில. அல்ட்ரா லான்ச் ஆகுது வந்து. அல்ட்ரா பார்த்தியா நீ? நேற்று தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே. அதை விட இப்போ பார்த்தியா? ஏன் கேமரா பம்ப்பு பார்த்தேன் நான், அதனால தான் போட்டிருந்தேன். இந்த பேர் அது ஏதாவது மேலே ஆட் பண்ணியிருக்காங்களா, லென்ஸ் அந்த மாதிரி, இல்லை அப்படியே தானா? அப்படியே தான். என்ன அது வர வர பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய பம்ப் இருக்கு இதுல. அதான் என்ன எய்ம் பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை போனோட திக்னஸ் ரெடியூஸ் பண்ணாலும் கேமரா பம்ப் பெருசா இருக்கும். எனிதிங் இஸ் பாசிபிள். கையில டிவைஸ் வராத வரைக்கும் சொல்ல முடியாது. அதே சமயம் இன்னொன்னு, பெசல்ஸே இல்லையா, Galaxy Fold மாதிரி இருக்கு. இல்ல, பெசல்ஸே இல்லாத iPhone 17 Pro. அதுவும் இப்போ ரெண்டர் தானே அது. அதான் வெள்ளை கிட்டத்தட்ட அவ்வளோதான். இனிமேல் என்னத்த ரெண்டர் எல்லாம் வந்துச்சு. சூப்பர். அடுத்து விகாஸ் சிவகுமார் பழனிசாமி. இவர் ஒருத்தரா இல்ல 4-5 பேரா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ப்ரோ, ஐ பிளான் டு பை நியூ ஃபோன். கரண்ட்லி ஐ எம் யூசிங் OnePlus 6T, massive phone. Can you give a suggestion which phone to buy? I am in confusion. Xiaomi 15 or iPhone 16 Plus or 15 Plus for long term, minimum 4 years. If I'm going to buy means, shall I wait for offer day for price reduction?
ஆமா ஆஃபர் வெயிட் பண்ணலாம் ஸ்டூடண்ட் ஆஃபர் அதாவது ஐபோன்ல 16 பிளஸ் இருக்கான்னு ஆமாடா 16 பிளஸ்ரா தேடி பார்த்தா இல்லவே இல்லை நேத்து ஆஃபர் வந்ததுன்னா ஓகேன்றேன் ஓகே டிவைஸ்லாம் அவைலபிள் தானே 16 சீரிஸ் வந்ததுன்னா 16 பிளஸ் உண்டு தானே அப்புறம் என்னத்த ஓகே அதெல்லாம் இருக்கு ஸோ 16 பிளஸ் வந்து கொஞ்சம் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் ஐஃபோன் வாங்குறது வந்தால் 256 GB தான் மினிமம் புரியுது ஆமாம் 128லாம் வாங்கி கஷ்டப்படாதீங்க செத்துருவீங்க தெரிஞ்ச ஒருத்தர் வந்து தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு சுரேஷ்னு அவர் 15 பிளஸ் வச்சிருக்காரு வச்சுக்கிட்டு அவர் வந்து யாரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைச்சாலும் தடுக்க மாட்டார் ஐஃபோன் வாங்கிக்கோங்க 256 வாங்குங்க ஐஃபோன் வாங்கிக்கோங்க 256 வாங்க அது சொல்லிட்டே இருப்பாரு ஏன்னா 15 பிளஸ் வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன பிரச்சனைனா மாசம் ஒரு தடவை உட்காந்துட்டு SSD கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் ஆர்டர் கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த ஒரு மாசத்துல என்ன சேர்ந்ததோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுதான் ஷேக் பண்ணாம வச்சுக்கணும் வேற UFS இருந்ததுல UFSலாம் மேட்டர் இல்லை NVMe தான் எப்பயுமே ஸ்டோரேஜ் ஃபாஸ்ட் தான் போர்ட் 2.2ல ஸ்லோவா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால வந்து 15 பிளஸ் 16 பிளஸ் 15 போறது பெஸ்ட் ப்ரோ உங்களுக்கு Xiaomi 15 போயிடுங்க அதுவும் நல்ல டிவைஸ் தான் ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு Android தான் யூஸ் பண்ணி இருக்காரு கேமராவும் இதுல நல்லா இருக்கும் Android கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும் 14 15னா உங்களுக்கு பெருசா ஒன்றும் இருக்க போறது கிடையாது 2 நாள் போர் அடிச்சிடும் ஞாபகம் வச்சுக்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறேன் ஆனா 16 பிளஸ் வந்து அதான் பேட்டரி லைஃப் அவுட்டோர் பிரைட்னஸ் கிரேசியா இருக்கும் வீடியோ எடுப்பீங்கனாலும் ஓகே சிவகுமார் இன்ஃபினிக்ஸ் ஐஸ் இஷ்யூ அப்படின்னா என்னது ஆக்சுவல் ஐஸ் இஷ்யூ ஐசி இஷ்யூவா இருக்க போதுரா தெரியலையே ஏதோ இன்னொருத்தர் இன்ஃபினிக்ஸ் ஃப்ரீஸ் இஷ்யூ அப்படின்னு போட்டிருந்தாரு இவர் என்னன்னா ஐஸ் இஷ்யூன்னு போட்டிருக்காரு இன்ஃபினிக்ஸ்ல ஐஸ் இஷ்யூவா இந்த மாதிரி நான் ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை ஃப்ரீஸ் இஷ்யூ தான் சொல்றாரு போல ஹேங்கிங் அண்ட் ஃப்ரீசிங்க்கு தான் அப்படி சொல்றாரா அதுக்கு ரீசெட் அடிச்சாலே சொல்யூஷன் அவ்வளோதான் அப்படி ரீசெட் அடிச்சும் ஃபிக்ஸ் ஆகலைன்னா சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போனால் அவங்க திரும்ப ப்ராப்பராக ஃப்ளாஷ் பண்ணி கொடுப்பாங்க ஓகே இதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும் தாம்பரம் போயிட்டு ஸோ எங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குது தாம்பரம் போயிட்டு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கு போனால் இன்னைக்கு முடியாது 3 days ஆகும் இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஐசி இஷ்யூ போல இருக்குடா அப்போ சேஞ்ச் பண்ணுறதுன்றாரு ஐசி இஷ்யூவாக இருக்கும் இன்ஃபினிக்ஸில் ஏதோ ஐசி சார்ஜிங் ஐசி இந்த மாதிரி ஏதாவது ஐசி போயிருக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னா வாரண்டியில் இருக்கும் பட்சத்தில் வேற வழி இல்லை ப்ரோ இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் அவங்க கிட்ட நீங்கள் என்ன சொல்லலாம்னா இதுதான் உங்கள் சர்வீஸா இன்ஃபினிக்ஸ்லாம் அவங்க தான் தனியாக அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாரும் F1 கிட்டே போனால் எங்கே போகிறது ஊரே F1 கிட்ட போனால் அதனால ஒன்றும் ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க ஐயோ இதுதான் என் பிரைமரி டிவைஸு 3 days ஆகும்னு சொல்கிறது கரெக்டு ஐசியை நீ வர வை 3 days கழிச்சு வந்து நான் மாற்றிக்கிறேன் டிவைஸை கொடுத்துட்டுலாம் 3 daysலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்போ நான் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு நீங்கள் ட்விட்டரில் போயிட்டு இன்ஃபினிக்ஸை டேக் பண்ணி கூட அவங்கள கேட்கலாம் அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஐசி இஷ்யூனா இந்த மாதிரி அணுகிறதே பெட்ரு ஆனால் 3 daysன்றது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஆகும் ஏன்னா அந்த பார்ட்ஸ் கிடைக்காது ஹைலைட் என்னன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து ஒரு ஜாப் ஷீட்டை போட்டு அவங்களை ஆர்டர் போட சொல்லிடணும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம டிவைஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன ஒன்றா நீங்கள் இன்னைக்கு விசிட் பண்ணுறீங்க உங்கள் டிவைஸை வாங்குறாங்க ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எந்த ஐசி இஷ்யூவோ கண்டுபிடிக்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஐசிக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லாட்டி எந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த பார்ட்டை மட்டும் ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் போட்டு அது வந்த அன்னைக்கு உங்களுக்கு அவங்க அதை மட்டும் தனியாக போடுவாங்களான்னு தெரில ஏன்னா ஒரு சில ஷோரூம்லாம் போனாச்சுங்களேன் இதுக்கு வந்து இது இல்லை அது இல்லை பல்காக நாங்கள் வாங்கும்போது அதையும் நாங்கள் சேர்த்து ஆர்டர் பண்ணுறோம் அதுக்கு 1 மாதம் ஆகும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை அப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் விளங்காது இல்லை பெரிய பெரிய கம்பெனியே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கு சத்திய சோதனை அடுத்த தினேஷ் கூல் இப்போ ட்ரம்ப் டாரிஃப்னால ஐஃபோன் அண்ட் பிக்சல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா உனக்கு என்ன தோணுது எனக்கு வந்து பிக்சலுக்கும் ஐஃபோனுக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் ஃபெயிலியரை நோக்கி போகும் அவ்வளோதான் ஆல்ரெடி படுத்து தூங்கிட்டு இருக்கு இல்லை இப்போ ஐஃபோன் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல அது ஏதாவது இன்க்ரீஸ் ஆக ஏதாவது இங்கே பண்ணதுனால இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப பெரிய டிராஸ்டிக் சேஞ்சான்னு கேட்டால் இல்லை ப்ரோ சீரிஸில் மட்டும்தான் உனக்கு ஒரு 15,000 குறைஞ்சது அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேன் எவ்வளோ பேர் ப்ரோ சீரிஸ் வாங்க போகிறாங்க கரெக்டாக தான் என்ட்ரி லெவல் மாடலில் ₹1 கூட குறைய மாட்டேங்குது வித்தியாசமே தெரியலையே அதனால அதில் டேரிஃப்னால இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஷேர்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தான் படுக்கும் இப்போ ப்ரைஸ் வந்து ஏன்னா அவங்களோட மெயின் மார்க்கெட்டே இப்போ சைனாவும் இந்தியாவும் தான் இப்போ இந்தியா சைனா ரெண்டுமே பாய்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஐஃபோன் வந்து படுத்துங்க வேண்டி தான் வரும் அதனால அதெல்லாம் யோசிக்காமலாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ எல்லாரும் பிஸ்னஸும் படுக்கிற மாதிரியா பிளான் பண்ணுவாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரகதீஸ்வரன் ப்ரோ ஐ எம் யூசிங் மீ நோட் 10 ப்ரோ ஐ வாண்ட் டு பை ஏ கேமரா ஃபிளாக்ஷிப் மொபைல் மோஸ்ட்லி ஹியூமன் போர்ட்ரேட் அண்ட் OS நாட் இம்பார்ட்டன்ட் விச் இஸ் பெட்டர் விவோ X200 ஆர் Xiaomi 15 ஆர் Oppo Find X8 ஆர் எனி அதர் ஆப்ஷன் ப்ளீஸ் சஜஸ்ட் மீ மை பட்ஜெட் 65,000
65,000க்கு வந்து X200 இருக்கு. ஆனால் X200 நல்ல ஃபோன் தான், சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட்னா நம்மளே ரீசெண்டாக ஆஃபர்ஸ்லாம் பற்றி சொல்லியிருக்கோம்ல, 47,000 அந்த மாதிரிலாம் வாங்க. ஆனால் கேமராவாக பார்த்தா எது நல்லா இருக்கும்? கேமரான்னு பார்த்தா மூணுமே நல்ல ஃபோன் தான், மூணுமே நல்ல ஃபோன் தான். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ எக்ஸைட் ஒரு கலர், ஒரு டைப் ஆஃப் கலர்ஸில் ஃபோட்டோ எடுக்கும். விவோ வந்து அந்த ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு அவன் ஒரு டைப்பாக எடுத்துகிட்டு இருப்பான். இந்த ஷாமி 15 பார்த்தோன்னா அவங்க லைக்கா கலர்ஸில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக கலர்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது இன்னைக்கு. அப்போ உங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்னு பாருங்க. ஆமாம், இப்போ காம்பேக்ட் ஃபோன் வேணும்னா 15. ஓகேயா, எனக்கு காம்பேக்ட் ஃபோன் வேணும்னு நினச்சா 15 தான் இருக்குல்ல இந்த லிஸ்ட்டில் காம்பேக்ட். அதுக்கப்புறம் வந்து X200, Xiaomi 15, X8 Pro மூணுமே ஒரே லெவலில் இருக்கா அப்படின்றது தான் என் கேள்வி. X8 ஒரே லெவலில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க என்றைக்குமே பெருசாக கேமராவில் கான்சன்ட்ரேட் பண்ணது கிடையாது ஓப்போ. ஆனால் நீ சொல்கிறது கரெக்ட் தான். நீங்கள் வச்சுக்கோங்க X7 Ultra, விவோ. இப்போ X7 Ultra கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதா கேள்விப்பட்டேன்டா. ஆமாம், ரீசெண்டாக வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் பார்க்குறேன். இப்போது நம்ம கம்யூனிட்டி மெம்பரே ஒருத்தர் கௌதம்னு சொல்லிட்டு அவர் X7 Ultra தான் வச்சிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னா, இப்போ கொஞ்சம் ஹியூமன் போர்ட்ரேட்ஸ் இந்த மாதிரியான ஏரியா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்ம அதுக்கு ரிலவெண்ட்டாக மேபி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. பட் நிஜமாவே வந்து ஹேசல்பிளட் ரொம்ப மொக்கன்னு இல்லை, பட் அவங்க வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரெண்டை கேட்சப் பண்ணாங்களா அப்படின்றதுல தான் அவங்களுக்கு சேலஞ்ச் இருக்குது. பட் மற்றபடி X8 எப்படிப்பட்ட ஃபோன்னா ரொம்ப லைட் வெயிட்டு, கொஞ்சம் குட்டி மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்தது அதில் ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், ஸோ அதனால் வந்து நீங்கள் X8 ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதே சமயம் Xiaomi 15 வந்து உங்களுக்கு காம்பேக்டான ஃபோன் வேணும்னு நினச்சா Xiaomi 15 போகலாம். அதை தவிர X200 நல்ல டிவைஸ். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு காம்பினேஷன். இதில் அவர் எதை சூஸ் பண்ண போறாருங்கிறது நம்மளோட நிலைமை தான். ஒன்று நல்லா இருக்கும். ஆல்ரெடி Mi Note 10 Pro யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு வந்து Xiaomi 15 கொஞ்சம் ஈஸி தான். ஆல்ரெடி MIUIல தான் இருக்கேன், iProOSலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதனால் நான் அதுக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது, ஈஸி தான். ஸோ இதனால் ஓகே. இப்போ ஏதோ ஆஃபர் வர போயிட்டு இருக்குல்ல Xiaomi 15, இப்போ ஆர்டர் போட்டால் ஏதாவது ADLD மாதிரி எதாவது கிடைக்குமா? 15 Ultraக்கு வந்து ஃபர்ஸ்டே ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா கேமரா கிட் கிடைச்சது. இப்போ 15 Ultra ஆர்டர் போடுற எல்லாருக்கும் ADLD ஒரு வருஷம் கிடைக்கும். ADLDனா ஆக்சிடென்டல் டேமேஜ் லிக்விட் டேமேஜ் 1 year கவரேஜ். ஸோ Xiaomi சர்வீஸ் சென்டருக்கு போனால் இல்லை வாட்டர் டேமேஜ்னு சொல்ல மாட்டாங்க. வாட்டர் டேமேஜ்னு சொன்னால் மாற்றி கொடுத்துருவாங்க. ஆமாம், ரைட்டே. சக்தி சுந்தரம், MSI ஆஃப்டர் சேல்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு ப்ரோ. F1 சொல்யூஷன்ஸ் தான் இருக்கு, சென்னையில் அது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. பிகாஸ் ஒரு ஸ்மால் சாஃப்ட்வேர் இஷ்யூவா மதர் போர்டு இஷ்யூன்னு சொல்லி 2 months பண்ணிட்டாங்க. அண்ட் தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் இன்ஜினியர்ஸ். எதுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. லேப்டாப்ஸ்ல வந்து அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல இருக்கிறது யாருன்னா MSI தான். அதனால நம்ம MSI சஜஸ்ட் பண்ணிடலாமான்னு பார்த்தா சஜஸ்ட் பண்ணா இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. ஆனா என்னத்த பண்றது, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, மக்கள் ஒரு சிலர்லாம் 50,000 ரூபா தான் பட்ஜெட், ஆனால் அதுக்குள்ள எனக்கு இந்த ஸ்பெக் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேற வழியே இல்லாம MSI போற மாதிரி இருக்குமே. அப்படி இல்லைன்னா யூஸ்டு மார்க்கெட் போயிட்டு நம்ம லெனோவோ, ASUS, டெல், ஏசர் எதனாலும் வாங்கிக்க வேண்டியதான். HP எப்படி இருக்குன்னு வேணா கொஞ்சம் பேர் சொல்லுங்க. HP வந்து கொஞ்சம் பட்ஜெட்ல கொஞ்சம் நல்லா தான் பண்றாங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. பட் அவங்களோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அண்ட் ஓவரால் டிவைஸ் வந்து ஒரு 1 year கழிச்சு எப்படி இருக்கு அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சரியா, யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க. அடுத்து ஷாஹித், Exynos ப்ராசஸர் லாங் டேர்ம் யூஸ்க்கு சூட்டபிளா? அது இது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கு, ரொம்ப மொக்கையெல்லாம் இல்லை. நிறைய Exynos யூசர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்லாம் இன்னும் M30s யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டுங்கிறது தானே மேட்ரு. ஒரு சிலர்லாம் பார்த்தோன்னா நம்மள மாதிரி அடுத்து என்ன ஓகே, ஓ இது வந்திருக்கா, இந்த கேப்பபிலிட்டிஸ் வந்திருக்கா, ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் வந்திருக்கா, பெட்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கா, அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஃபோன் இருக்கா, கால் போகுதா, யூடியூப் வருதா. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு பிரச்சனை வர மாட்டேங்குது. ஹார்ட் கோர் கேமர்ஸ்க்கு தான் என்ன ஆகும்னா சில சமயங்கள் Exynos வந்து, அதுவும் இந்த என்ட்ரி லெவல் Exynos சொதப்பி இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் 2500 இனிமேல் தான் வரப்போகுது. சரியா, அது வந்து இந்த ஃபிளிப் எஃப்இல வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். பட் அதே சமயம் 2400 வந்து S24 நல்லாவே பண்ணுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பாய்லராக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், அதுக்காக சூடே ஆகலன்னு சொல்ல வரல. பட் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஓவரால் பர்ஃபார்மன்ஸு. S24 FE யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு சின்னதாக ஒரு உங்கள் கருத்து மட்டும் சொல்லுங்கள். ஹீட் ஆகுது அடுத்த இது பற்றி தான் S24 Exynos. bro, இந்த Exynos நம்பி வாங்க முடியுமா? because in members app most after year overheating problem இருக்குன்னு சொல்றாங்க when compared to Snapdragon and MediaTek. Exynos processor 80% of the mobile overheating வருது. so Exynos நம்பி வாங்கலாமா? please clarify for or A36 போலாமா?
இல்லை ப்ரோ ஆக்சுவலாக இங்கே என்னென்னா எக்ஸினாஸ் வந்து ஹீட் ஆகுதா இல்லையானா நேற்று நைட்டு இந்த டிவைஸ் திடீர்னு 8 லிட் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் வராத பிரச்சனை நேற்று திடீர்னு நான் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா டிவைஸை நான் எதுவுமே பண்ணல, 100% சார்ஜில் உரமா வச்சுருந்தேன். திடீர்னு பார்த்தா 85% பார்த்தேன். என்னடா இது 85 அப்படின்னு பார்த்தா ஃபோன் எடுக்கிறேன், ஃபோன் நல்ல வார்மாக சூடாக இருந்தது. என்னடா சூடாக இருக்கு அப்படின்னா நான் ஆக்சுவலாக யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தது மினிமைஸ் பண்ணி வரமா வச்சிருந்தேன். ஸோ தலைவன் தான் ஃபுல்லாக உட்காந்து ட்ரெயின் பண்ணியிருக்கான். நான் அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னா சில சமயங்களில் நம்மளே அறியாமல் நம்ம டிவைஸில் ஏதோ ஒரு ஆப் வந்து ஓவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் பெட்டர் ஆகும். 92.7% பேட்டரி கன்சியூம் பண்ணியிருக்குன்னா, அதாவது 100லேருந்து 1.25 மணி நேரத்தில் 15% குறைஞ்சிருச்சு. 15% எப்படிடா குறைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 15%க்கு வந்து ஒரே ஒரு தலைவன் தான் மொத்த வேலையும் பார்த்துருக்கான் அப்படின்னா, அப்போ சம்திங் இஸ் அப்நார்மல்னு ஒன்று தலைவனை மட்டும் அடித்து படுக்க போட்டு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப கொண்டார் கழிச்சு ஆன் பண்ண உடனே கன் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி சில சமயங்களில் நம்ம டிவைஸ் வந்து சூடாகும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கிட்டு அது சூடானா அது சரியாகணும்னு மட்டும் நம்ம அப்படியே சொல்லுவோம், சரியாகு சூடாகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அண்டர்லைங் ரீசன்ஸ் நம்ம பார்க்கறது இல்லை. ஆமாம். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதான் நம்ம டிவைஸ் வந்து பெட்டராகுமே தவிர, அப்படி இல்லைன்னா படுத்து தூங்கிடும். அதுவும் என்னால் எதுவும் முடியல, நீ ஹெல்ப்பே பண்ணல, கடைசியாக என்ன ஆகும்னா அதுவே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி செத்து போயிட்டு அப்புறம் ரீகாலிபிரேட் ஆகி வந்துடும். ஆமாம். நரேட் நெக்ஸஸ் S24 FE வாங்கலாமா? வாட் நீட்ஸ் டு பி காம்ப்ரமைஸ்ட்? காம்ப்ரமைஸ்ன்னு இல்லை ப்ரோ. முன்னெல்லாம் எஃப்இனா காம்பாக்டாக இருந்தது, கொஞ்சம் 6.3 இன்ச் அந்த மாதிரிலாம் இருந்தது, 6.2 இன்ச்லாம். இப்போ எஃப்இயும் கொண்டு போய் ப்ளஸ் பக்கத்தில் வச்சிட்டாங்க, 6.7 இன்ச் கிட்ட போயிடுச்சுல. அது ஒன்று தான் கடுப்பு. மற்றபடி என்னன்னா பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு கடுப்பு இருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக. பர்ஃபார்மன்ஸ் 2400E தானே. கேமரா நல்லா இருக்கும். சாம்சங்ல கேமரா நல்லா சூப்பராக இருக்கும், வீடியோ ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோஸ். என்ன நம்ம வந்து அதில் டெலிஃபோட்டோ வச்சு 10x வரைக்கும் நல்லா எடுக்கலாம், 30xல 3 ஃபோட்டோ கூட எடுக்கலாம். அதுக்காக அதெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. 10x வரைக்கும் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் வந்து 3x போர்ட்ரேட்ஸ்லாம் நல்லா எடுக்கலாம். ஸோ அதெல்லாமே நல்லா தான் இருக்கும். லோ லைட்டில் சம்டைம்ஸ் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் நீங்கள் செல்ஃபி ஃப்ளாஷ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் அல்காரிதம். ஸோ ஓவராலாக நல்ல டிவைஸ் தான். அதனால தான் நான் நம்ம மக்கள்கிட்ட கேட்குறேன், 2400E எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இல்லை 2400 உங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. S24 Plus as well as S24 FE யூசர்ஸ் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கும் யூஸ்ஃபுல், அதே சமயம் நம்ம மக்களுக்கும் யூஸ்ஃபுல். நிறைய பேர் இப்போ அதை வாங்க ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. 41,000 42,000 கிடைக்குது. அப்படியா? அதுவா 70,000 70க்கு லான்ச் ஆச்சா? ஆமாம், 65 to 70 பட்ஜெட்டில் வந்துச்சு. 65ல இருந்தது, அப்புறம் 59,999 வந்துச்சு. 65 ஆமாம் 65ல இருந்துச்சு. அப்போ ஜோக் என்னன்னா, இது வாங்கினா 65, S24 Plus வாங்கினா 59. நல்லா இருக்குடா. அப்புறமா இது அப்படியே குறைஞ்சி 50ஸ்க்கு வந்துச்சு, இப்போ 45க்கு வந்துச்சு. அதனால தான் இப்போ இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 20ஸ்க்கு வந்துடும். 20ஸ்க்கு வரும். ஆனால் இன்னும் டைம் ஆகும், ஒரு 8 months கிட்ட ஆகும். அப்போ வந்து என்ன ஆகிடும்னா 32 அந்த மாதிரி வரும், அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே, லாஸ்ட் கமெண்ட் வெங்கடேஷ் குமார். ஹாய் கீக்ஸ் ப்ரோ, கரண்ட்லி யூசிங் OnePlus 12 அப்கிரேட் பண்ணலாம்னு இருக்கேன். பிகாஸ் கேமரா வைஸ் டோட்டலி டவுன்கிரேட் ஆன மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்கினப்போ இருந்த கேமரா குவாலிட்டி இப்போ இல்லை. ஸோ மை சாய்ஸஸ் ஆர் சாம்சங் S24 Ultra, Xiaomi 15, இல்லைனா Vivo X300 சீரீஸ்க்கு வெயிட் பண்ணலாமா? எனி அதர் ரெக்கமெண்டேஷன்ஸ்? பட்ஜெட் 70K, ஐஃபோன் வேண்டாம் ப்ரோ. உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன் ப்ரோ. ஒன்று வெயிட் ஃபார் X300 சீரீஸ், அதுவும் வரட்டும், வெயிட் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது OnePlus டிவைஸுங்கிறனால பூட்டில் அன்லாக் பண்ணிட்டு ஆக்சிஜன் OS 14 போட்டிங்கன்னா உங்கள் பழைய கேமரா ஃபீல் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். அதை பண்ண முடியும். ஆக்சிஜன் OS 14 ஆமாம், OnePlus 12 வந்த புதுசில் வந்தது. அதை போட்டுட்டு அப்போ கேமரா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூட்டில் அன்லாக்கிங் தான் அலௌட்ல OnePlusல. இந்த மாதிரி பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதானே. எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ இந்த டிவைஸ் ரிட்டர்ன் போகாது அப்படின்னு சொன்னாங்கன்னா தலைவனோட பூட் லோடரை உடச்சுட்டு சைனீஸ் ரொம்ப ஃபிளாஷ் பண்ணிட்டு அமைதியாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சைனீஸ் தான் நல்லா இருக்கு நிஜமா. ஹேக்கர் சிவா அதான். அதனால எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ கலர் வாய்ஸே கூட சைனீஸ் வேற மாதிரி இருக்குடா. அப்படியா? ஆமா, ஒரு சின்ன டிஃபரன்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஹைப்பர் வாய்ஸ்ல அல்ட்ரா சைனீஸ் கலர் வாய்ஸ்ல தான் இருந்தது. அது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது ஆக்சுவலா. இத்தனைக்கும் அது கலர் வாய்ஸ்ல என்னது பழைய வெர்ஷன்ல இருந்தது. நம்மள வந்து துச்சமா எண்ணிக்கிட்டு இருக்காங்க சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ்லாம். அதான் உண்மை. அப்படி இல்லடா, அவங்க ஊர்ல அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சுன்னா அவன கேஸ் போட்டானா என்ன பண்றது? அதனால அவங்க வந்து அங்க மட்டும் நிறைய பிளேயிங் சேஃப்
இவ்வளோத்துக்கும் அங்க இருக்கிற ரோம் வந்து எதை யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கு. ஹைப்பர் வாய்ஸ்ல போய் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு, கலர் வாய்ஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கு, ஆக்சிஜன் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணா அதான் எந்த ஃபோன் OnePlus வாங்கினாலும் நல்லா இருக்கு. ஆமா, இருக்கலே கொடுமை வந்து விவோ ஐக்கு தான். ஆரிஜின் ஓஎஸ் சும்மா கன்னு மாதிரி இருக்காங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம். ஆமா, சோ அதனால ஒண்ணும் இல்லீங்க. இதாங்க நிலவரம், ஒரே கலவரமா தான் இருக்கு. சரியா, சூப்பரு. ரைட்டு, இதெல்லாம் தான் இன்னையோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல பார்ப்போம். வந்திருக்கு விக்னேஸ்வர், சிவபரணி, பார்க்கலாங்க. வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் போன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி, உனக்கு அந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு. அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.